ஸோ இப்போ நம்ம என்ன பார்ப்போம்னா இதோடைய சிஎஸ்எஸ் லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணுவோம். தென் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக என்ன பண்ணுறோம், பட்டனுக்கு ஒரு சிஎஸ்எஸ் ரைட் பண்ணுறோம். பட்டன் என்னங்களுக்கு மாடல் ஆக்ஷன்ஸ். ஓகே, மாடல் ஆக்ஷன்ஸு தென் என்ன பண்ணுவோம், மாடல் ஆக்ஷன்ஸ் பட்டன். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், பட்டனுக்கான என்ன பண்ணணும்னா பேக்ரவுண்ட் கலர் தேவையில்லை. ஸோ அந்த கர்சர் வந்து பாயிண்டர் பார்டர்னு ஓகே. இப்போ போய் பார்ப்போம். லைக் சம் வாட் ஸோ தென் நான் என்ன பண்ணுவோம்னா சம் சிஎஸ்எஸ் வந்து என்னென்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கு நார்மல் பட்டனாக இருக்குது கர்சர் தென் கர்சர். ஸோ இதுக்கான ஒரு பேடிங் அண்ட் தென் மார்ஜின் ஒரு 10 பிக்ஸில் வைப்போம். ஸோ இப்போ வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அண்ட் தென் பட் ஆனால் என்ன பண்ணணும், பொசிஷன் வச்சிடும். பொசிஷன் வச்சிட்டோன்னா லெஃப்ட் சைடில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து அப்சல்யூட் வச்சுப்போம். தென் டாப் 15 பிக்சல் தென் ரைட் வந்து 15 பிக்சல். கரெக்டாக? தென் மேபி இப்போ உங்களுக்கு ஃபான் சைஸ் சொன்னால் ஃபான் சைஸாக வச்சுக்கோங்க. ஓகே, ஓகே இது இங்கே போச்சு. ஓகே, இங்கே பொசிஷன் எப்போ இங்கே வைக்கக்கூடாது. try with float. ஓகே, ஃப்ளோட் ரைட் வந்துச்சு. டு காட். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும், மேபி என்ன பண்ணலாம், நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் கேன்சல் பண்ணால் அந்த பட்டன் கேன்சல் பண்ணுறது அதை நம்ம பார்ப்போம். ஸோ லேட்டராக இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸ் கஸ்டம் சிஎஸ்எஸ் எழுதும். ஓகே, ஸோ இங்கே ஏதாவது ஒரு ப்ராப்ஸ் வரப்போகுது. ஸோ இங்கே ஒரு ப்ராப்ஸ் வரப்போகுது. இஸ் ஓப்பன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ஸ் வரப்போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இஃப் இஸ் ஓப்பன் பால்ஸாக வந்துச்சுன்னா ரிட்டன் நல்லன்னு வச்சா, இல்லைன்னா வந்து ரிட்டன் இதை வந்து ரிட்டர்ன் பண்ண அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணோம், இந்த மாடல் நம்ம எங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம், ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு ஓப்பன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேட் டிஃபைன் ஆஃப் set is open, then use state false. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா use state false add to cart கிளிக் பண்ணிட்டா, ஸோ ஆன் கிளிக் பண்ணிட்டா என்ன பண்ணும், set is open என்ன இருக்கு, set is open instead of is open இன்வெர்ஸாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். ஓகே, சம்திங் எரர் வந்திருக்கு. ஸோ அந்த எரர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், இன்ஸ்பெக்ட் பண்ணணும். கன்சோல் போகிறேன். ஸோ என்ன பண்ணேன், should have unique prop. ஓகே, தென் ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு child list should have unique queue in prop. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு கீ பாஸ் பண்ணுறேன். ஸோ
இண்டெக்ஸ் ஆஃப் 0 வந்து டிஃபைன் ஆகும். இப்போ ரீலோட் பண்ணலாம். இப்போ என்ன எந்த இடமும் ஒரு எரரும் வந்திருக்காது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைக் கிளிக் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆக மாட்டாங்க. ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகும், அண்ட் தென் கேன்சல் கொடுத்தாலும் க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நான் இந்த செட்டிங்ஸ் ஓப்பனாக லைக் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணலாம் ப்ராப்ஸாக. கரெக்டாக. ஸோ தென் என்ன பண்ணுறேன், மாடலுக்கு வந்து லைக் இல்லை வாங்குகிறேன். என்ன பண்ணுறேன், ஓகே செட்டிங்ஸ் ஓப்பன் நான் வந்து லைக் ஆன்லுக்கில் வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனில் என்ன ஆப்போசிட்டாக வச்சுக்கோ. ஸோ ஓப்பன் கரெக்டாக. அண்ட் தென் இதுதான் ஆட் டு கார்ட்டுக்கும் வச்சுருக்கோம். இப்போதைக்கு எந்த பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுறேன். தென் ஆட் டு கார்ட்டோட ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். ஸோ ஆட் டு கார்ட்டுக்கு கேன்சல் கொடுக்குறேன். தென் கொடுக்குறேன். ஓகே, இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணல, ஐக்கான் கிளிக் பண்ணலாம். ஸோ தென் இப்போ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் கேன்சல் ஆகும். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், லைக் இந்த கஸ்டம் சிஎஸ்எஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் போயிடலாம். ஸோ ஹெடர் போட்டிருக்கேன், தென் பட்டன்ஸ் போட்டிருக்கேன், சென்டர். ஸோ லைக் அதுக்கான லைக் மாடல் ஹெடரில் லைக் H3 அப்படிங்கிற ஒரு டேக் இருக்கும். கரெக்டாக H2. ஓகே, H2 டேக். அதுக்கு மார்ஜின் வந்து 0. தென் ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1.5 MA. ஓகே, அதை வந்து நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஓகே. தென் இப்போ வந்து லைக் பட்டன்ஸ்க்கு வந்து லைக் இண்டிவிஜுவலாக நான் ட்ரை பண்ணி எழுதுறேன். ஸோ மாடல் லைக் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் க்ளோஸ் பட்டனுக்கு தென் ஓப்பன் பட்டனுக்கு எல்லாத்துக்குமே லைக் இண்டிவிஜுவலாக எழுதலாம். ஸோ க்ளோஸ் ஹைஃபன் பிடிஎன் கரெக்டாக. ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம், லைக் பேக்ரவுண்ட் தென் ட்ரான்ஸ்பரண்ட். தென் இப்போதைக்கு நான் இதை வந்து லைக் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணுறேன், இதை லைக் இங்கே வந்து லைக் கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் கொடுப்போம். நம்ம முன்னே கொடுத்த மாதிரி தான் பார்டர் வந்து லைக் நல்லா கொடுத்துடலாம். ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 கலரும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தென் இதுக்கான ஃபாண்ட் சைஸ் வந்து லைக் 1.5 MB வச்சுருக்கோம். தென் இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா லைக் கர்சர் வந்து என்ன சொல்லுவோம், பாயிண்ட் சொல்லணும். ஓகே, தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் வந்து பார்க்குறேன் என்ன எப்படி இருக்குன்னு. ஓகே, இங்கே டாட் க்ளோஸ் பட்டன்ன்றது லைக் இங்கே என்ன பட்டன் இருக்குன்னு பார்ப்போம். லைக் மாடல் ஹெடரில் க்ளோஸ் பிடிஎன் தான் இருக்குது. கரெக்டாக மாடல் ஹெடர் கேன்சல் பிடிஎன் இருக்கா இல்லை க்ளோஸ் பிடிஎன் கரெக்டாக தான் வச்சுருக்கோம். மாடல் ஓகே ஆக்ஷன்ஸ் அதை மாற்றி போட்டால் தான் நல்லா உங்களுக்கு வந்து லைக் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஓகே, கேன்சல் பண்ணுறேன். ஸோ தென் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ ஓகே இது ஓகே இது க்ளோஸ் பட்டன் ஓகே. ஓகே மாடல் ஆக்ஷன்ஸில் க்ளோஸ் பட்டன் வச்சுப்போம், நம்ம வேறு டிஃபைன் பண்ணிக்கலாம் அதுக்காக. ஓகே, இந்த சிஎஸ்எஸ் கரெக்ட். ஓகே, இப்போ மாறிச்சு. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், லைக் மாடல் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து பட்டன் எழுதணும். ஸோ மாடல் ஆக்ஷன்ஸ். ஸோ என்ன டிஸ்பிளே ஃப்ளக்ஸ்
தென் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், தென் லைக் ஜஸ்டிஃபை கண்டென்ட் லைக் பிட்வீன் வச்சாச்சு. ஏன்னா ரெண்டு இதுக்கும் ஸ்பேஸ் வரணும், அதனால் ஸ்பேஸ் பிட்வீன் வச்சுட்டோம். நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் டாப் கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் டாப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கும், ஒரு 18 பிக்சல் கொடுக்கும். இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இது இந்த சைடு ரெண்டும் ஆப்போசிட்டில் இருக்குது. ஓகே, தென் இப்போ என்ன பண்ணுவோம், லைக் பட்டனுக்கு வந்து லைக் ஒரு சிஎஸ்எஸ்ஸாக போட்டோம். ஓகே, டாட் மாடல் ஆக்ஷன்ஸ்க்கு லைக் பட்டன் இருக்கா, ஸோ அந்த பட்டன் என்ன இருக்குது, பேடிங் வந்து பார்த்தோன்னா, ஸோ பேடிங் வந்து என்னென்னா 10 பிக்சல் கரெக்டாக. தென் பார்டர் அதுக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் நான், கரெக்டாக. ஓகே, தென் பார்டர் ரேடியஸ், தென் கர்சர் பாயிண்டர் இதெல்லாம் வந்து போட்டுரும். பார்டர் ரேடியஸ் எவ்வளோ கொடுப்போம், பார்டர் ரேடியஸ் வந்து லைக் ஒரு 5 பிக்சல், கர்சர் ஒரு பாயிண்டர் வச்சுப்போம். தென் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ வாட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீசென்ட் லுக் இருக்குது. கரெக்டா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுக்கான ஒரு கேன்சல் பட்டனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுப்போம். ஸோ மாடல் ஆக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு கேன்சல் பட்டன் இருக்குது, கரெக்டாக. ஸ்டார்ட் மாடல் ஆக்ஷன்ஸ் கேன்சல் பிடிஎன், கரெக்டாக. ஸோ கேன்சல் பிடிஎனுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் வந்து என்னன்னா லைக் ஒரு கலர் லைக் சிசி அப்படிங்கிற ஒரு டார்க் லைக் இந்த கலர் கொடுத்துப்போம். தென் அதே கன்ஃபார்ம் பட்டனுக்கும் ஒரு கலர் கொடுப்போம். கன்ஃபார்ம் பட்டனுக்கும் லைக் கலர் கொடுப்போம். ஓகேவா. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இதை கொடுத்துருவோம், எஃப்எஃப் சிசி வேணால் எஃப்எஃப் கொடுத்துருவோம். தென் பேக்ரவுண்ட் கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் என்ன லைக் 27/4, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஆட் டு கார்ட்னு பக்காவாக இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ கீ ஃப்ரேம்ஸ் வேணும்னா டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஃபேடின் அனிமேஷன் வர்றதுக்காக ஸோ கீ ஃப்ரேம்ஸ் ஆனால் டிஃபைன் பண்ணிக்கோங்க. லைக் கீ ஃப்ரேம்ஸ், ஓகே, ஃபேடிங், ஓகேவா. எவ்வளோ ஒப்பாசிட்டி வைக்கும், ஃப்ரம் ஒப்பாசிட்டி ஒரு 0லேருந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம். ட்ரான்ஸ்லேட் வால் ஆஃப் -10, ஓகே. தென் இது என்ன பண்ணுவோம், ஃப்ரம்லேருந்து லைக் 2 வரையும், கரெக்டாக. இது என்ன ஒப்பாசிட்டி லைக் 1 வச்சுப்போம். ட்ரான்ஸ்லேட்டாக, ஸோ சேம் ட்ரான்ஸ்லேட் y of 0, ஓகே. இப்போ ரீலோட் பண்ணுறேன், அப்பியர் ஆகுது, அவங்களுக்கு தெரியுது, டிஸப்பியர் ஆகுது, ஓகே. ஸோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாடல்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், லைக் சிஎஸ்எஸ் ஆட் பண்ணியிருக்கோம்.